போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மனைவி ரோஸ்லின் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், காட்டூர், திருச்சி. ஜோசப் கான்ஸ்டன்டைன் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எனக்காய் பாடுகள் ஏற்றவரே, எனக்காய் உயிரையும் தந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் அது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 15 முடிய. சகோதரர் சகோதரியிலே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது.
நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்பலாகாது என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர்தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 27 முதல் 32 உடைய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் கூறப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இயேசுவில் மிகவும் பிரியமான அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் இப்பலியின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது புனித அந்தோனியாருடைய நினைவை கொண்டாடுகிறது. புனித அந்தோனியாரை நாம் பல செய்திகளை அவரை பற்றி நாம் தெரிந்திருக்கும். அதிலும் குறிப்பாக அந்தோனியார் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது 1195 அவர் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பான் நகரிலே அவர் பிறந்திருந்தாலும் தாய் தந்தைக்கு மார்ட்டின், தாய் தெரசா மரியா இவர்களுக்கு குழந்தையாக பிறந்திருந்தாலும் அந்தோனியாருடைய இயற்பெயரானது பெனடிக்டின் அவருடைய பெயர். எனவே பனத் அந்தோனியார் மீது அதிக பற்று கொண்டு இருந்ததனால் அவருடைய பெயரை அந்தோனியார் என்று மாற்றிக்கொள்கிறார். எனவே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நாள் அந்தோனியார் கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், இந்த பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர் உடல் நலம் குறைவினால் அவர் மீண்டுமாக அவரால் பணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மீண்டும் அவர் அந்த இடத்திற்கு போக முடியாமல் அவர் திரும்பி வருகிறார். அப்பொழுது இந்த கப்பலிலே பயணம் செய்கின்ற பொழுது இந்த இளையோர்கள் தங்களுடைய வாழ்வை ஒரு ஆட்டப்பாட்டத்தோடு ஒரு வித்தியாசமான முறையிலே அவர்கள் செயல்படுவதை பார்க்கின்ற பொழுது அந்த கப்பலானது தண்ணீரிலே முழுகக்கூடிய தண்ணீரில் அதில் அலைகள் அடிக்கின்ற பொழுது தண்ணீர் உள்ளே வருகின்ற பொழுது எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் அங்கு இருக்கின்ற குருக்களிடத்தில் அவர்கள் போய் எங்களுக்காக வேண்டி ஜெபியுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையில் அந்த குருக்கள் சொல்கிறார்கள், அந்தோனியாரிடத்தில் நீங்கள் வேண்டுங்கள், உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக கேட்கப்படும் என்று சொல்கிறார். அப்படி சொல்கின்ற பொழுது அவர்களும் அந்த அந்தோனியாரிடத்திலே பரிந்து பேசுகின்ற பொழுது அவர்கள் அந்த கப்பலிலே அந்த கடல் புயலானது தண்ணீர் உள்ளே வருகின்ற பொழுது அந்தோனியாரிடத்தில் பரிந்து பேசுகின்ற பொழுது அந்த அலைகள் அமைதியாக்கப்படுகிறது. எனவே அந்தோனியாரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை புனித அந்தோனியார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவை அவர் பெற்றுக்கொண்டார், இயேசுவினுடைய வாழ்வை பெற்றுக்கொண்டார், கரத்தில் ஏந்துகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றார். திருவிவிலியத்தை வழியாக ஜெபிக்கின்ற பொழுது இயேசுவை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எனவேதான் அவருடைய வார்த்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறது உண்மையையே. அந்த நாவும் அன்று அழியாமல் இருக்கிறது என்றால் அது உண்மையை பேசக்கூடிய ஒரு நாவாக இருந்தது, கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய ஒரு நாவாக இருந்தது. நாமும் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு உண்மையான ஒரு நாவோடு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நாவாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 750 வருடங்களாக இன்றும் அந்தோனியாருடைய நாவு இன்னும் அழியாமல் இருக்கிறது என்றால் அவர் உண்மையின் கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். எனவே அந்த ஒரு நாவை பெற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவை அறிவித்த புனித அந்தோனியாரை போல நாம் பேசுகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நான் உண்மையான ஒரு வாழ்வை, உண்மையான ஒரு வார்த்தையை, உண்மையான கிறிஸ்துவை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல போர்லி என்ற இடத்திலே ஒரு நாள் குரு பட்டம் கொடுக்க இருக்கின்ற பொழுது அந்த குரு பட்டத்திற்கு மறைவுரை ஆற்ற வந்திருந்த குருவானவர் வரவில்லை. ஆனால் அவருடைய சபை தலைவர் அந்தோனியாரை கேட்கின்ற பொழுது அவர் அங்கு மறைவுரையை ஆற்றுகிறார். எனவே அந்தோனியாரிடத்தில் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த வல்லமையை அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். எனவே நற்கருணையின் பொழுதும் அந்த அந்தோனியார் நற்கருணையின் மீது பக்தி இல்லாத அந்த இளைஞனுக்கும் கூட அந்தோனியார் பக்தியை கொடுக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்விலே பக்தியோடு வருகிறோம்,
ஆனால் பக்தி அற்றவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தியோடு வருகிறோம், ஆனால் பக்தி அற்றவர்களாக வாழ்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அந்த கழுதை அது பக்தி, அந்த நற்கருணை மீது கொண்ட பக்தியின் மீது விசுவாசித்து அந்த முழங்கால் படியிட்டு அந்த கிறிஸ்துவை வணங்கியது போல நாம் அனைத்தையும் செய்திருந்தாலும் ஆனால் விசுவாசம் அற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் ஒரு நாள் அந்தோனியாருடைய மறைவுரையை கேட்பதற்காக தன்னுடைய வீட்டிலே குழந்தையை விட்டுவிட்டு அவர் சென்றிடுவார். குழந்தை அந்த நேரத்தில் அந்த தாய் அந்தோனியாருடைய மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது சுடு தண்ணியிலே அந்த குழந்தையானது ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போகக்கூடிய ஒரு செயல்படுகிறது. அப்பொழுது அந்த தாய் அந்தோனியாரிடத்தில் பரிந்து பேசுகின்ற பொழுது அந்த தாயினுடைய குழந்தையை உயிர் பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே இன்னும் பல விஷயங்களை, பல அற்புதங்களையும் கிறிஸ்துடைய அருள் அடையாளங்களையும் அந்தோனியார் செய்திருக்கிறார் என்பது பார்க்கின்ற பொழுது நாம் அந்தோனியாரிடத்தில் பரிந்து பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அந்தோனியார் நமக்கு கொடுப்பார். இன்று இறைவனுடைய வார்த்தையில விபச்சாரம் செய்யாதே என்று சொல்கின்ற பொழுது கணவன் மனைவி உங்களை அந்த புனிதமான திருமண திருவருள் சாதனத்தின் வழியாக இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் அந்தோனியாரின் வழியாக பரிந்து பேசுகின்ற பொழுது அனைத்தையும் அவர் கொடுப்பவராக இருக்கிறார். அந்தோனியார் பார்க்கின்ற பார்வை கிறிஸ்துவை நோக்கக்கூடியதாக இருந்தது. அவர் கேட்கின்ற வார்த்தை கிறிஸ்துவுடைய வார்த்தையை போதிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் பேசுகின்ற வார்த்தை இயேசுவை எடுத்துரைக்கக்கூடியதாக இருந்தது. நாமும் பார்க்கின்ற பார்வையிலும் கேட்கின்ற இறை வார்த்தையிலும் பேசுகின்ற நற்செய்தியிலும் வார்த்தையிலும் ஆண்டவரை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுடைய வாழ்வாக மாறுவோம், கிறிஸ்துவை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை எடுத்து நமக்கு காண்பிக்கிறது. நாம் குடும்பமாக இன்று அந்தோனியார் உடைய திருத்தலத்திற்கு செல்கின்ற நாம் அதை கேட்கவும் பார்க்கவும் பேசவும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு சாட்சிகளாக அடையாளங்களாக இருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எனவே அந்தோனியாருடைய பரிந்துரை வேண்டுகின்ற நாம் இந்த தாயுடைய பரிந்துரையை அந்தோனியார் பெற்றுக்கொண்டார். எனவே இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையை பெற்றுக்கொண்ட அந்த அந்தோனியார் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய வாழ்விலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவராக மாறினார். நாமும் இந்த தாயினுடைய பரிந்துரையின் வழியாக, புனித அந்தோனியார் வழியாக, பரிந்துரையின் வழியாக அந்த கிறிஸ்துவை எடுத்துரைப்போம், கிறிஸ்துவை வாழ்வாக்குவோம். ஒவ்வொருவரையும் புனித அந்தோனியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த உலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடதுமான இவழி அல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்க இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்று வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கு ஏற்க மணிமூடி சூடுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வியுறாத நிலைத்து நின்று அழியாத மாட்சி முடியை அப்புனிதரோடு புனித அந்தோணியாரோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெரும் திரளாரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் அன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதை
தெய்வீக திருப்பலியிலே ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள், நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்துமக்களுக்காகவும், விமான விபத்தில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய தந்தையின் வழியாக நாம் படைக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளையும் இவரை நோக்கி பயணிக்க நமக்கு அருள் கூறுகிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் எங்கள் இறைவாமது திரு அவைக்காக இடைவராத தம்மை கையழைக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீய எங்கள் உள்ளங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாவும் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்: மனைவி ரோஸ்லின் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், காட்டூர், திருச்சி. ஜோசப் கான்ஸ்டன்டைன் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி